நம்ம தினமும் தெருக்கல்ல யூஸ் பண்ணுற ஸ்ட்ரீட் லைட்னால இந்த உலகம் அழிவை நோக்கி போயிட்டுருக்குன்னு உங்களால் நம்ப முடியுமா? எஸ் மை டியர் வியூவர்ஸ், நம்ம தினமும் தெருக்கல்ல யூஸ் பண்ணுற ஸ்ட்ரீட் லைட்ஸ் மட்டும் இல்லாமல் நைட்டில் யூஸ் பண்ணுற மின் விளக்குகளின் மூலமாகவும் உணவு சங்கிலி அப்படின்றது பாதிக்கப்பட்டு இந்த உலகம் அழிவை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைனீஸ் அகாடமி ஆஃப் சயின்ஸ் நிறுவனத்தை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. நேரடியாவோ இல்லை மறைமுகமாவோ உணவு சங்கிலி அப்படின்னு சொல்லப்படுறது இந்த உலகம் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த உலகத்தில் ரிசோர்ஸ் அப்படின்றது அளவானது, ஆனால் இந்த உலக உயிர்களுடைய இனப்பெருக்கம் அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது அதிகரிச்சுட்டு இருக்க இந்த உயிரினங்களுக்கு இருக்கக்கூடிய லிமிட்டடான ரிசோர்ஸை வச்சு உணவை அளிக்கிறது அப்படின்றது இம்பாசிபிளான விஷயம். ஸோ இதை எப்போவுமே கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுல உணவு சங்கிலி ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த உணவு சங்கிலி இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மின்விளக்குகளால் எப்படி பாதிக்கப்படுதுன்னோ அதை எப்படி சைனீஸ் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத பற்றின டீட்டெயிலான ஒரு விளக்கமான வீடியோ தான் இந்த ஒரு வீடியோவாக இருக்க போது. Let's get started. நம்ம நாள்தோறும் யூஸ் பண்ணுற மின்விளக்குகள் மூலிமா உணவு சங்கிலி அப்படின்றது பாதிக்கப்படுது. இப்படி ஒரு வித்தியாசமான சிந்தனை சீன ஆராய்ச்சியாளர்களுக்கு எப்படி தோன்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மரங்களில் இருக்கக்கூடிய இலைகளுக்கு நடுவே காணப்பட்ட வித்தியாசத்தை அவங்க நோட் பண்ணது மூலிமா இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான தாட் ப்ராசஸ் அப்படின்றது அவங்களுக்கு தோன்றியிருக்கு. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படி நோட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அர்பன் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லப்படுற நகரங்களில் இருக்கக்கூடிய மரங்களில் காணப்படக்கூடிய இலைகளுக்கும் இதே நேச்சுரலாக காடுகளில் வளரக்கூடிய அதே மரங்களில் இருக்கக்கூடிய இலைகளுக்கும் இடையே டிஃப்ரென்ஸை அவங்க நோட் பண்ணுறாங்க. என்ன மாதிரியான டிஃப்ரென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த ரெண்டு மரங்கள்லையும் வளரக்கூடிய இலைகள் ஒரு மரத்தில் தப்பமாகவும் ஒரு மரத்தில் மெலிசாவும் இருக்கிறத அவங்க நோட் பண்ணுறாங்க. ஒரே மரம் ஆனால் வெவ்வேறு பகுதிகளில் வளரக்கூடிய இந்த மரங்களில் ஏன் இந்த இலைகளுக்கு நடுவே இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான சிந்தனை அப்படின்றது தோன்றுது. இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக அவங்க திங்க் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு முதல்ல வர தாட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அர்பன் ஏரியாஸில் நிறைய லைட் பொல்யூஷன் அப்படின்றது இருக்குது. பட் நேச்சுரலாக ஃபாரஸ்ட்டில் வளரக்கூடிய மரங்களில் இந்த மாதிரியான லைட் பொல்யூஷன் அப்படின்றது இல்லை. பட் இது வெறும் தியரியாக இருக்குது அப்படின்றதுனால இது உண்மையிலே அதுதான் பேக்ரவுண்டில் இதுதான் ரீசனாக இருக்குமா அப்படின்ற காரணத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக சைனீஸ் அகாடமி ஆஃப் சயின்ஸ் நிறுவனம் டாக்டர் சுவாங் சாங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆராய்ச்சியாளர் தலைமையில் ஒரு குழு ஒன்று நியமிக்கிறாங்க. இந்த குழுவோட பணி என்னன்னா, இப்போ வந்திருக்க இந்த தியரி உண்மையா அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு ஆராய்ச்சி நீங்கள் கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாங் தலைமையில் ஒரு குழு அப்படின்றது நியமிக்கப்படுது. டாக்டர் சுவாங் தலைமையிலான இந்த ஆராய்ச்சி குழு அவங்க முன் வச்ச தியரியை அடிப்படையாக வச்சு பல மாதங்களுக்கு இந்த ஆராய்ச்சின்றதை தொடர்றாங்க. ஆராய்ச்சியோட முடிவில் இவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, லைட் பொல்யூஷன்னால உணவு சங்கிலி அப்படின்றது பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இவங்க இந்த ஆராய்ச்சிக்காக ரெண்டு விதமான மரங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மரம் ஜாப்பனீஸ் பக்கோடா அப்படின்னு சொல்லப்படுற மரம். பக்கோடான்னா சாப்பிட்ற பக்கோடா கிடையாது, இது ஜாப்பனீஸ் பகோடா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மரம். ரெண்டாவது மரம் கிரீன் ஆஷ் ட்ரீ அப்படின்னு சொல்லப்படுற மரத்தையும் சூஸ் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக இந்த ரெண்டு மரங்களை சூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த ரெண்டு மரமும் தான் சைனாவோட பீஜிங் சிட்டியில் அதிகமாக காணப்படக்கூடிய மரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த ரெண்டு மரங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 இடங்கள்ல இந்த ஆராய்ச்சி அப்படின்றது நடத்தப்பட்டிருக்கு. இந்த 30 இடமுமே லைட்டோட இலுமினேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த மரங்கள் மேலே எப்பவுமே லைட்ன்றது பட்டுட்டே இருக்கிற மாதிரியான இடம். ஸோ இந்த இடம் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 இடங்களை சூஸ் பண்ணுறாங்க. பல மாத கட்டங்களாக அந்த மரங்களை ஆராய்ச்சி பண்ண பின்னாடி ஃபைனலாக ஒரு 5500 இலைகளை அந்த மரங்கள்லேருந்து பறிச்சுட்டு வராங்க. அந்த 5500 இலைகளையும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது பெரும்பாலான இலைகளில் அதனுடைய சைஸாக இருக்கட்டும், இல்லை அதனுடைய டென்சிட்டியாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்டாக இருக்கட்டும், இல்லை அதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸாக இருக்கட்டும், இல்லை கெமிக்கல் டிஃபென்சஸ் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனுடைய அளவும் அதிகரிச்சிருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி அதன் மூலிமா இந்த இலைகளில் ஏற்பட்ட மாற்றங்களுக்கு காரணம் இந்த மின்விளக்குகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்படி மின்விளக்குகள் ஒரு இலையில மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தாவரங்கள் போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒளிச்சேர்க்கையின் மூலியமா தான் உணவு தயாரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஒளிச்சேர்க்கை செய்யணும்னா அதுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுவது சூரிய ஒளி. சூரிய ஒளின்றது பகல் நேரத்தில் மட்டும்தான் வரும். பட் இப்போ நம்ம வாழக்கூடிய இந்த சொஃபிஸ்டிகேட்டடான லைஃப்பில் நமக்கு இருட்டுன்றதே மறந்து போகிற அளவுக்கு மின்விளக்குகள் நம்ம வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு இடத்த பிடிச்சிருக்கு. நம்ம எப்போ எங்கே போனோம் அப்படின்னாலையும் நமக்கு மின்விளக்குகள் துணையாக இருக்குது. அதே மாதிரி தான் அர்பன் ஏரியாஸ்ன்னு சொல்லப்படுற நகரங்கள்லாம் 24 மணி நேரமும் வெளிச்சமாகவே இருக்கும். பகல் நேரங்களில் சூரிய ஒளி வெளிச்சமாக இருக்கும். இரவு நேரங்களில் மின்விளக்குகளால் அந்த நகரங்கள்ன்றது ஒளிரும். இதை நம்மளே கண்
கூட பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி நைட்டு ஃபுல்லாக ஒளிரக்கூடிய மின்விளக்குகளால் தாவரங்கள் எப்பவுமே லைட்டுக்கு எக்ஸ்போஷராகவே இருக்குது. அதனால தாவரங்களில் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்ற ப்ராசஸ் தொடர்ந்து 24 ஹவர்ஸும் நடந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி அதிகப்படியான லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிற காரணத்தினால நகரங்களில் இருக்கக்கூடிய தாவரங்கள் தங்களுடைய வளர்ச்சியை க்ரோத் மோட்லேருந்து டிஃபென்ஸ் மோடுக்கு மாற்றி அமைச்சிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாங் சொல்கிறாரு. டிஃபென்ஸ் மோடில் ஒரு தாவரம் வளருது அப்படின்னா அது தன்னுடைய க்ரோத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு தன்னுடைய இலைகளையும் தண்டுகளையும் அதோட டென்சிட்டியை அதிகப்படுத்த ஆரம்பிக்கும். இதனால் தாவரங்களுடைய இலைகள் அப்படின்றது அதனுடைய திக்னஸ்ன்றது அதிகமாக ஸ்டார்ட் பண்ணும். இதனால் எப்படி உணவு சங்கிலி பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, உயிரினங்களில் 3 வகையான உயிரினங்கள் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஒன்று ஹெர்பிவோரஸ், ரெண்டாவது ஆம்னிவோரஸ், மூணாவது கார்னிவோரஸ். தாவர உண்ணி, அனைத்துண்ணி, விலங்குண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதில் இந்த தாவர உண்ணிகள் அப்படின்னு சொல்லப்படுற ஹெர்பிவோரஸ் உயிரினங்கள் தாவரங்களை மட்டுமே உணவாக உட்கொண்டு உயிர் வாழக்கூடிய உயிரினங்கள். ஸோ இந்த மாதிரி தாவரங்களை மட்டுமே உணவாக உட்கொண்டு வாழக்கூடிய சிறிய சிறிய பூச்சிகள், சிறிய சிறிய புழுக்கள் இந்த மாதிரி லைட் பொல்யூஷன்னால தன்னுடைய இலைகளோட டென்சிட்டியை அதிகமாக பண்ண தாவரங்கள் இருக்கக்கூடிய இலைகளை சாப்பிட முடியறதில்ல, அதால் அதை ஸ்வாலோ பண்ண முடியறதில்ல, ரொம்பவே ஹார்ட் டு ஸ்வாலோ அப்படின்ற கண்டிஷனில் இருக்கிறதுனால அந்த உயிரினங்கள், அந்த சிறிய சிறிய பூச்சிகளும் சிறிய சிறிய புழுக்களும் அழிவை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீன ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ப்ராசஸ் அப்படின்றது தொடர்ந்து நடந்துச்சுன்னா அந்த தாவரங்களை உண்டு வாழக்கூடிய பூச்சிகளும் புழுக்களும் ஒரு காலகட்டத்தில் அழிஞ்சிரும். அதை தொடர்ந்து அந்த பூச்சிகளையும் புழுக்களையும் உண்டு வாழக்கூடிய பறவைகள் இருக்கும் இல்லையா, அதுவும் ஒரு காலகட்டத்தில் அழிஞ்சிரும். அந்த பறவைகளை சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய உயிரினங்களும் ஒரு காலகட்டத்தில் அழிஞ்சிரும். இப்படியே உணவு சங்கிலி அப்படின்றது பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சீன ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் நான் சொல்லும்போது ரொம்பவே எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும். பட் மை டியர் வியூவர்ஸ், நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். உணவு சங்கிலி அப்படின்றது பல கட்ட உயிரினங்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சங்கிலி. இந்த சங்கிலியில் ஒரு சின்ன புள்ளியில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டால் கூட அது மொத்த சைக்கிளையுமே பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் மனிதர்கள் நைட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மின்விளக்குகள் இரவோட பிரைட்னஸை 10% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்க்ரீஸ் ஆன பிரைட்னஸ்னால ஒளிச்சேர்க்கை பண்ணக்கூடிய தாவரங்கள் அந்த ஒளியை பயன்படுத்தி ஒளிச்சேர்க்கை பண்ணுறதுனால தான் தாவரங்களில் இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சீன ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இது சாதாரணமாக தெரியலாம், பட் இந்த விஷயம் இப்படியே தொடர்ந்துச்சுன்னா ஒரு காலகட்டத்தில் மொத்த தாவரங்களுமே தங்களுடைய டென்சிட்டியை அதிகப்படுத்துறதுனால இந்த மாதிரியான பூச்சிகளும் புழுக்களும் அழிஞ்சு போகும். அதனால் உணவு சங்கிலியில் மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்றது ஏற்படும். இப்படி உணவு சங்கிலியில் பாதிப்புன்றது ஏற்பட்டுச்சுன்னா உலகம் அழிவை நோக்கி போகும் அப்படின்னு சொல்லிட்டு சீன ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. மை டியர் வியூவர்ஸ், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம யூஸ் பண்ணுற மின்விளக்குகள் மூலிமா உலகத்தோட உணவு சங்கிலி அப்படின்றது எப்படி பாதிக்கப்படுத்தணும், அதன் மூலிமா உலகம் அழிவு நோக்கி எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்றதையும் உங்களுக்கு தெளிவாக விளக்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஒரு சின்ன புள்ளியில் நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்கிற புள்ளியில் ஏற்படக்கூடிய மாற்றம்ன்றது ஒரு மிகப்பெரிய பேரழிவில் கொண்டு போய் விடும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை. ஃபார் எக்ஸாம்பிள், முதலாம் உலகப் போரில் ஹிட்லர் ஒரு சோல்ஜராக போரிட்டார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி அந்த முதலாம் உலக போரில் எதிரி நாட்டு இராணுவ படையினரால் சுட்டு கொல்லப்பட வேண்டிய ஹிட்லரை அவங்க சுடாமல் போனதுனால தான் 2ஆம் உலக போரில் 60 லட்சம் யூதர்கள் அழிவிற்கு அந்த சின்ன ஒரு விஷயம்தான் காரணமாக இருந்துச்சு. அப்போவே ஹிட்லரை அங்கேயே போட்டிருந்தாங்கன்னா 2ஆம் உலக போர்ன்றதே நடந்திருக்காது, பல கோடி உயிர்களும் இழந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்கிற ஒரு சின்ன விஷயத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய பேரழிவோ இல்லை மிகப்பெரிய ஒரு நேச்சுரல் ஃபினாமினாவோ நடக்கும். ஸோ இதை ஒரு டேர்ம் வச்சு சயின்டிஸ்ட் அழைப்பாங்க. அது என்ன டேர்ம் அப்படின்றத உங்களில் யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லாட்டி நாளைக்கு அந்த வீடியோவை பற்றி தெளிவாக பார்ப்போம். டாடா, பை பாய்.